சபாஷ்! இந்த படக்கதையில ஒரு அட்டகாசமான காமெடி டிராமா. நூடுல்ஸ்னு பேர். சரிங்களா? இஸ்ரேல்ல இருந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸ் மேரி வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா அவங்க அக்கா கீலா ஒரு சீன அம்மா ஒரு பிள்ளையையும் கூட்டி வீட்டு வேலைக்கு வச்சிருக்காங்க. அடப்பாவி, சொல்லிக்கிற மொழி தெரியலையேன்னு ரொம்ப பிரச்சனை. கீலா அவங்க கணவன் இசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால கீலா மேரி கூட தங்கி இருக்காங்க. ஆனா மேரிக்கும் கீலாவுக்கும் தொட்டு பாருங்கன்னா சண்டைதான். அந்த அம்மா மேரிட்ட 1 மணி நேரத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. பிள்ளைய பாத்துக்கன்னு கேக்குறாங்க. சரின்னு மேரி சொல்லி அனுப்புறாங்க. கீலாவும் வேலைக்கு போறாங்க. மேரிக்கு அந்த பிள்ளை சும்மா இருக்கிறதுல எதுவும் தெரியல. படுத்து உறங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்தா பாருங்க, அந்த பிள்ளை அதே சோஃபாவுல அசையாம உட்கார்ந்து இருக்கு. ஒரே இடத்துல. அப்படியே. அடடா! அம்மா இன்னும் வரல. கிளம்பி போச்சு. சரி, அந்த வீட்டு வேலை செய்யற பொண்ண கிளம்பி கேட்டா போன் எடுக்கல. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கீலா வீட்டுக்கு வந்தா சம்பவம் முழுசா சொன்னாங்க. அந்த குழந்தை ஒரு வார்த்தை கூட பேசல. டேபிள் பக்கம் ஒரு நோட்டா பார்த்துட்டு இருந்தது. அப்பதான் டோர் பெல் அடிச்சது. எல்லாரும் எட்டி பார்த்தாங்க. அவன் அம்மா தான்னு நினைச்சாங்க. ஆனா கீலா பொண்ணு யாலி வந்தா. அந்த பையன் பேர் என்னன்னு கேட்டா பேசல. இங்கிலீஷ் தெரியல, ஹீப்ரு தெரியலன்னு புரிஞ்சுச்சு. கீலா கணவன் இசி வந்தான், நாயோட. பம்பின்னு பெயர். அவன் சீக்கிரமே போயிட்டான். அந்த விடப்பட்ட பையனை பத்தி அவனுக்கு கவலையே இல்ல. இரவு கீலா தூங்க போயிட்டா. மிரி அந்த பையன் அம்மாவை கிளம்பி கேட்டுட்டு சுத்திட்டு இருந்தா. கீலா போலீஸ் கிட்ட கிளம்பி போறதுக்கு சொன்னா. ஆனா மரி பயந்தா. அவன் அம்மா கிடைக்காட்டி போலீஸ் அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு. அந்த பையன் சோஃபாவுல அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தான். கவலையோட மரி நூடுல்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணா. சாப்பிடல. அப்புறம் இசிய கிளம்பி போன் பண்ணி அவன் இம்மிகிரேஷன்ல இருக்க அந்த அம்மா கிட்ட போன் பண்ணணும்னு சொன்னான். அவ பெயர் லியோன் சு மின்னு சொன்னா. ஆனா அந்த பேர் யாருமே டேட்டா பேஸ்ல இல்லன்னு சொன்னாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம மிரி லைட் ஆஃப் பண்ணி நிம்மதியா உறங்கிட்டா. அந்த பசிப்பினியோ அந்த நூடுல்ஸ் பாக்ஸை புரட்டி போட்டு சாப்பிட்டுட்டு சொக்கி போய் உறங்கிட்டான். மாலை நேரம் யாருமே இல்லாதப்ப மாறி அந்த பையில டிவியோட விட்டுட்டு போனா. பம்பி நாயும் கூடவே. அவ கடைக்கு போனா. கிலா ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சுட்டு இருந்தா. அங்க அக்காக்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இல்லம் பார்த்தா அந்த பையன் சாவி தேடிட்டு இருந்தான். கிடைச்சதும் ஓடிட்டான். பம்பி பின்னாடியே ஓடிச்சு. அதே நேரம் கிலா அந்த பையனை ஒருத்தனா விட்டுட்டு போனதுக்கு மாரிய பார்த்தா கடுப்பாயிட்டா. தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மாறி ஓடி வந்தா. ஆனா வீடு காலியா இருந்தது. அவன் நடுங்கி போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணினா. காரெல்லாம் அந்த ஏரியால அந்த பையனை தேடி அலைஞ்சாங்க. சரி பாருங்க, ரோட்டுல பம்பி தெரியுது. சுத்தி பாக்குது. அப்புறம் பையனையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா மேரி கிட்ட வந்த உடனே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அடிச்சு விட்டுட்டு ஓட பார்த்தான். கொஞ்சம் பாடுபட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. மிரி குளிப்பாட்டி ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டா. இத பார்த்து கிலா சீர ஆரம்பிச்சுட்டா. அவன் அம்மாவா நடிக்கிறேன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அடுத்த நாள் காலையில இருந்தே பையன் மேரி கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சான். போனை அவங்க முகத்துல ஆட்டினான். அம்மாவை போன் பண்ண சொல்லி. மேரி போன் பண்ணினா. ஆனா அம்மா எடுக்கல. வேலைக்கு போகணும்னு மேரி அவனை அவங்க பொண்ணு யாழி கிட்ட விட்டுட்டு போயிட்டா. எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த பையன் முதல் தடவையா பேசுச்சு. நான் சீன பையன், ஹீப்ருல நு. யாழி வேற ஏதாவது சொல்ல சொன்னா. ஆனா அந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல முடிஞ்சது. அதே சமயம் கிலா வேலையில இருக்கா. இசி வந்து சொன்னான், கவுன்சிலிங் போகணும் நு. கிலா ரொம்ப கடுப்பா இருந்தா. மேரி சொன்னதால தான் போகணும்னு இருக்குன்னு சொன்னா. இழி ஒரு விமானி. அவர் மேரி யோட வேலையிலேயே ஃப்ரெண்ட். ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இந்த பார்க்கும்போதே கிலாவுக்கு கடுப்பு. அவங்க கணவன் அவங்க அக்கா மேரி மேல காதல் வச்சிருக்கான்னு நினைச்சிடுச்சு. உன் அக்கா கிட்ட இருக்கணும்னு தான் என்ன திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ நினைக்கிறியா நு கிலா கணவன் கிட்ட கேக்குறா. இழியோ அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு கடுப்பா போயிடுறான். அன்னைக்கு வேலையில மேரி ஒரு பழைய நண்பரை பார்க்கிறா. மஹதி கவுதா. அவன் திராவல் பிளாக்கர். சின்ன சின்ன பேச்சு. வேலையில இருக்கும்போது சீனத்துல இருந்து ஹீப்ரு டிக்ஷனரி வாங்கி சீன மொழி கத்துக்குறா மேரி. வீட்டுக்கு போனா ஆச்சரியம். அந்த குட்டி கிலா கிட்ட பேசிட்டு இருக்கு. ஹீப்ரு வார்த்தைகளை கத்துக்குது. மேரி டிக்ஷனரிய வச்சு உனக்கு எவ்வளவு வயசுன்னு கேக்குறா. 6ன்னு குட்டி சொல்லுது. மேரிக்கு சந்தோஷம் வெடிச்சிடும். சகஜமா பேசலாம்னு நினைச்சு உன் அம்மா எங்க இருக்கான்னு கேக்குறா. குட்டிக்கு சோகம். நீ எங்க வசிக்கிறேன்னு கேட்டா சேசோன்னு சொல்லுது. எல்லாருக்கும் புரியல. அந்த இடம் யாருக்கும் தெரியல. அப்போதான் மேரிக்கு தெரிய வருது. சாரி, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் தமிழ்ல பேசக்கூடிய ஒரு மொழி மாதிரி இல்ல. சாரிங்க. சரி, போலீஸ் அவளை புரிஞ்சுக்கிட்டாங்க. பீஜிங் சீனாவுக்கு திரும்ப அனுப்பிட்டாங்க. எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கவே வழி இல்ல. அப்படின்னா மேரி கிலா அந்த பையனோட தனியா கிடக்காங்க. அந்த குழந்தைய கூட்டிட்டு போனதை இம்மிகிரேஷன் ஆபீசருக்கு சொல்லல. வீட்டுக்கு போனா அவனுக்கு ப்ராப்ளம் வரும்னு நினைச்சு அந்த பையன் அம்மாவை தேடி ஓடி அலறி அடிச்சான்.
மிரி அடக்கி வச்சு அம்மா சீனாவுல இருக்கான்னு சொன்னா. இரவுல இசி வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையை பத்தி மிரியோட பேசினான். அவன் அந்த பையனுக்கு நூடுல்ஸ்னு பெயர் வைச்சான். சீன எம்பசி மூலமா அந்த பையனை சீனாவுக்கு அனுப்பணும்னு இசி சொன்னான். ஆனா அனாதை இல்லத்துல விட்டுடுவாங்கன்னு மேரிக்கு பயம். நிறைய நேரம் சண்டை போட்டுட்டு சோஃபாவுல உறங்கிட்டாங்க. கிலா அவங்க 2 பேரும் ஒன்னா படுத்திருக்கிறத பார்த்துட்டு கடுப்பா அவங்க ரூமுக்கு போயிட்டா. பிறகு மிரி அந்த பையனை நேத்து போன அபார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போய் சுவரில் எழுதியிருக்கிறத படம் எடுக்க வைச்சா. கிலா கவலையா அங்கே வந்தா. பிறகு புகைப்படங்களை டெவலப் பண்ண ஷாப்புக்கு போனாங்க. அங்க கிலாவும் மிரியும் ஒரு பெரிய சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுலதான் தெரிஞ்சிச்சு மிரி 2 தடவை விதவையான மிரியம் சீன தூதரகத்தை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்க. ஆனா சில நாள்களுக்கு அது மூடி இருக்குன்னு தெரிய வருது. டிவிய பாக்குறப்போ நண்பர் மஹதி ஒரு பேட்டியில வருதுன்னு பார்க்கறாங்க. அப்போதான் ஞாபகம் வருது அவருக்கு மண்டரின் தெரியும்னு. சட்டன்னு அவரை தொடர்பு கொள்றாங்க. ஆனால் கிலா இந்த திட்டத்தை சந்தேகத்தோட பாக்குறாங்க. ஏன்னா மஹதியும் கிலாவும் முன்பு ஜோடிதானே. கொஞ்ச நேரத்துல மஹதி வந்து ஒரு சீன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சமையல்காரர்களும் வேலைக்காரர்களும் படத்துல இருக்கிற எழுத்துக்களை புரிய வைக்க உதவி பண்றாங்க. அது பெய்ஜிங்கில் உள்ள ஒரு ஹோட்டலோட முகவரி. சட்டன்னு பெய்ஜிங்கில் இருக்கிற நண்பர்களுக்கு மஹதி போன் பண்றாங்க. உதவி கேக்குறாங்க. பதில் காத்திருக்கிற நேரத்துல அங்கேயே சாப்பிடுறாங்க. மிரியம் கிலா கூட இருக்க பழகி போன நூடுல் சாப்பாட்டு துண்டு எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு கற்றுக் கொடுக்கறாங்க. அப்போதான் பெய்ஜிங்கிலிருந்து போன் வருது. மஹதி போனை நூடுல்ஸ் கிட்ட கொடுக்கறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அம்மாவோட முதல் போன். சரியா இருக்கான்னு அம்மா கேக்குறாங்க. சிறிது நேரம் பேசிக்கிறாங்க. பெய்ஜிங்கில் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா எங்கேன்னு சரியா தெரியல. நூடுல்ஸ் பாஸ்போர்ட் இல்லன்னா பிறப்பு சான்றிதழ் இல்லன்னா சீனா எம்பசி விசா கொடுக்காதுன்னு சொன்னாங்க. அடடா என்ன கஷ்டம். டாஃப்னா அக்கா இந்த விஷயத்துல நல்ல அனுபவம் உள்ளவங்க சொன்னாங்க. வழக்கறிஞர் தேடி போகணும், ரத்த பரிசோதனை பண்ணணும், நூடுல்ஸ் அந்த அம்மா குழந்தைன்னு நிரூபிக்கணும். அதுக்கு நிறைய சமயம் வேணும், நிறைய காசு வேணும். ரிசல்ட் நல்லா இருக்குன்னு உத்தரவாதம் இல்ல. அப்புறம் டாஃப்னா சொன்னாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலாம்னு. ஆனா அப்புறம் எங்க போவான்னு தெரியாது. அப்புறம் மறுநாள் காலையில மேரி எழுந்திருக்கிறப்போ நூடுல்ஸ் அவங்க கணவன் படத்தை பார்த்துட்டு இருந்தான். அவங்க கணவன் ஒருத்தர் போர்ல சாக்கிட்டாங்க, இன்னொருத்தர் விமான விபத்துல சாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பையன் கேட்டான் உங்க குழந்தை எங்கன்னு. சோகமா சொன்னாங்க எனக்கு குழந்தை இல்லன்னு. அன்னைக்கு வேலையில 10 நாள்ல பீஜிங் போற ஃப்ளைட் இருக்குன்னு சொன்னாங்க. அட கடவுளே என்ன சந்தர்ப்பம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க இந்த விஷயத்தை. நூடுல்ஸ்க்கு புரிஞ்சிடுச்சு. அவனும் சொன்னான் பீஜிங் அழைச்சிட்டு போன்னு. மேரி சொன்னாங்க. சட்டன்னா அவன் கோபப்படுவான். அப்போ அவளுக்கு ஒருடியா. அந்த பையனை அவள் சூட்கேஸுக்குள்ள போட்டு சீனாவுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சா. அந்த பிளான அவள் அம்மா கிட்ட சொன்னா. அம்மா சம்மதம் சொல்லிட்டா. கீழா கூட வரணும்னு பிடிவாதம் பிடிச்சா. அவளால மெடியை அவள் சகோதரியோட சில நாள் மட்டும் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னா. சூட்கேஸுக்குள்ள எப்படி போறதுன்னு நூடில் கத்துக்கிட்டான். பயணத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா ஃப்ளைட் போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மேரிக்கு பயம். பாத்ரூம்ல பூட்டிக்கிட்டா. என்ன ஆக போகுதோன்னு பயந்து இசை சமாதானப்படுத்தி அவனுக்கு மேரி மேல காதல் இருக்குன்னு சொன்னான். சர்ப்ரைஸ். மேரி ஒன்னும் சொல்லல. ஏர்போர்ட்டுக்கு போக ரெடி ஆயிட்டா. கடைசியா வாழ்த்து சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினாங்க. நூடில் மேரியோட சாமானுக்குள்ள போயிட்டான். டெஸ்டினேஷன் சேர்ந்ததும் விமானத்துல ஏறி சாமான்களை பாதுகாப்பா வச்சா. எல்லா பயணிகளும் கீழாவும் மெடியும் சீட்ல உட்கார்ந்ததும் விமானம் எகிரியது. ஃப்ளைட்டுல நடுவுல மேரி நூடில்ல எடுத்து வந்தான். இரவு எல்லாரும் தூங்கிய பிறகு அவன் மேரி கீழா இருவருக்கும் நடுவில் உட்கார்ந்தான். கீழா இசி கிட்ட சில நாள் முன்னாடி மாட்டி கூட கள்ளக்காதல் பண்ணினாள்னு மேரியும் கீழாவும் நீண்ட சண்டை போட்டாங்க. அதுவும் இசிக்கு தெரியும். இனி இருவரும் பிரிஞ்சுறாங்கன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த சமாச்சாரம் கேள்விப்பட்ட மேரிக்கு ஆச்சரியமா இருந்தாலும் அவங்க முடிவை ஆதரிச்சாங்க. விமானம் லேண்ட் பண்ண போற நேரத்துல நூடுல்ஸை லக்கேஜ் ரூமுக்கு கொண்டு போய் கடைசி முத்தம் கொடுத்து லக்கேஜ்ல மறைச்சாங்க. சீனா ஏர்போர்ட்ல ஸ்டாஃப் லக்கேஜ் யாரும் சோதனை பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கையா இருந்தாங்க. பீஜிங்ல விமானம் லேண்ட் ஆச்சு. நடுங்கி நடுங்கி லக்கேஜ் எடுத்துட்டு வெளியே வந்தாங்க. ஆனா செக்யூரிட்டி கார்டு லக்கேஜ் சோதனை பண்ண சொன்னாங்க. அவங்க லக்கேஜ் ஸ்கேன் பண்ண போட்ட அதே நேரம் கீழா ஒரு கோலாகலமா சண்டை போட்டு எல்லாரையும் திருப்பி விட்டாங்க. மேரியையும் அடிச்சு கூச்சலிட்டு அவங்க சொல்றத யாருக்கும் புரியல. இதனால மேரியோட லக்கேஜ்ல என்ன இருக்குன்னு காவலாளிக்கு புரியல. இறுதியா நூடுல்ஸ் பாதுகாப்பா போயிட்டான். கடைசியா மேரி கீழாவ முத்தம் கொடுத்தாங்க.